ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஜூன் 1லேருந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் பேஸ்டாக நியூ செட் ஆஃப் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு சொல்லிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கீப் ரோலிங். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக கவர்மெண்ட் ஆர்டிஓஸில் தான் போய் நம்ம டிரைவிங் டெஸ்ட் எடுப்போம். ஆனால் ஜூன் 1லேருந்து நார்மலாக ப்ரைவேட் ட்ரைனிங் சென்டர்ஸ்லேயே நம்ம அந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுவாங்க. அங்கேயே நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அவங்களே கண்டக்ட் பண்ணி நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ்க்கு எலிஜிபிளா இல்லையான்னு உங்களை சர்டிஃபை பண்ணிடுவாங்க. செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார் எமிஷன் அகேன்ஸ்டாக ஸ்ட்ரிக்டான ரெகுலேஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி 9 lakhs ஓல்டு கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறையிலேருந்து நிறுத்த போகிறாங்கன்னா. தேர்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிக்ட் பெனால்ட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க. லைக் ஓவர் ஸ்பீடிங்க்கு 1000 to 2000, அப்புறம் மைனர்ஸ் யாராவது ஓட்டி மாறினாங்க அப்படின்னா அவங்களுக்கு 25,000 வரையும் பெனால்ட்டிஸ் போடப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி அவங்களோட வெஹிக்கிள் ஓனரோட ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்களாம். ப்ளஸ் அடிஷ்னலாக இந்த மைனர் மாட்டினால அவனுக்கு வந்து 25 years ஆகிற வரையும் லைசன்ஸ் எலிஜிபிலிட்டி கேன்சல் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக 2 வீலருக்கு அப்ளை பண்ணாலும் சரி, 4 வீலருக்கு அப்ளை பண்ணாலும் சரி, கம்மியான செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அடிஷ்னலாக டிரைவிங் ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து சம் செட் ஆஃப் நார்ம்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தட்ஸ் இட் ஃபார் today's வீடியோஸ் கைஸ். இது மாதிரி வேறு ஏதாவது நான் கண்டென்ட் ஏதாவது பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது என்னன்னு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். திஸ் இஸ் சந்தோஷ் ஃப்ரம் யூடியூப்.